ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் ஐடியாவில் இருக்கிறவங்களாம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இல்லை சார், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் எனக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா அவங்களும் இந்த வீடியோ தயவு செய்து ஃபுல்லுமே பாருங்கள். ஏன்னா புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கவங்களாம் என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னென்னலாம் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே என்ஹான்ஸ்மெண்ட் ஆகும் உங்கள் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. நானும் இந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல போட ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் நான் இன்சியல் ஸ்டெப் என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போதுமான அளவுக்கு மொபைல் ஹேண்ட்லிங்கோட நாலேஜ் இருந்தாவே போதும். உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாவே போதும். அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து பிக்சர் குவாலிட்டி எந்த லெவலில் லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ஸும் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இல்லை சார் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். அதனால் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து நம்மகிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும். மொபைல்ஸ் ஒரு அதுக்கு பெரிய ஃபைலில் போட்டு தான் மொபைல் இருக்கணுமா? நான் வந்து ஒரு 10,000 12,000 வச்சுருக்கேன், நான் வந்து என்னோட வீடியோ கிளாரிட்டி அவ்வளோக்கா இருக்காது, என்னோட வாய்ஸ் என்னோட ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படிலாம் ரொம்ப தயக்கம்லாம் வேண்டாம். உங்ககிட்ட இருக்க மொபைல் ஃபோனில், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் எந்த அளவுக்கு வீடியோ கிளாரிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடிட்டிங் மூலமாக நம்ம வந்து டச்சப் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம நார்மலாகவே நிறைய விஷயம் எடிட்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிறது ஒரு ஃபோன், கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வேணும்னா ஒரு வீடியோ ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்று வேணும். நீங்கள் ஃபோன் வீடியோ கேப்சர் பண்ணும்போது ஃபோனை வந்து ஒரு ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரைபாட் ஒன்று வேணும். அந்த ட்ரைபாட் லாஸ்ட் அந்த வீடியோட கடைசியாக நான் வாங்கின யூஸ் பண்ண ட்ரைபாடும், நான் வாங்கின கலர் மைக்கு என்னது வாங்கினேன்னு காமிக்கிறேன். அது ஒரு வீடியோ ஸ்டாண்ட், இந்த யூடியூப் ஸ்டாண்ட், அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டை வந்து நீங்கள் நியர்பை உங்களோட ஃபோன் ஷோரூம்ஸ்லையோ அல்லது நியர்பை உங்கள் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்லையோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஊரில் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே. லோ குவாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக பார்த்து வாங்கினேன் சார், எனக்கு வந்து மேனுவலாக பார்த்து வாங்கினதான் எனக்கு பிடிக்கும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது பிடிக்காதுன்னா மேனுவலாக ஷாப்புக்கே போய் வாங்கலாம். நான் வந்து ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்ஸாக வரதுனால மறுபடியும் திருப்பி எழுதி போட்டு அதெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸிங் போகிறதுனால மேனுவலாக நான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை மேனுவலாக போய் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மேனுவலாக தான் போய் வாங்கினேன். அப்புறம் ட்ரைபாட் ஒரு ஸ்டாண்ட் கண்டிப்பாக வேணும் வீடியோ மேக்கிங்க்கு. அந்த ஸ்டாண்ட் வந்து தான் உங்களுக்கு வந்து யாரோட உதவி இல்லாமல் நீங்களே உங்கள் வீடியோஸை மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ சார் இருக்குன்னா 350 இருக்கு, 400, 500, 600, 700 அப்படி போயிட்டே இருக்கு. நம்ம மினிமம் பட்ஜெட்டுக்குள்ள எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ், நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மினிமம் குவாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு 1 year 2 years ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வாங்கி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இதாக மலிவாக கிடைக்குன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் வெயிட் தாங்கணும், ப்ளஸ் அதே சமயத்தில் நம்ம ஹேண்டிங் கொஞ்சம் யூசேஜாக இருக்கணுங்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கணும். சரிங்களா? வீடியோ மேக்கிங்க்கு இது ரெண்டாவது. ஃபோன் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக தேவை, ஸ்மார்ட் ஃபோனு. ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் தேவை. மூணாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டிக்கு என்னதான் நம்ம ஃபோனில் வாய்ஸ் கிளாரிட்டி எடிட்டிங்லாம் பண்ணாலுமே நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பீக்கர் கண்டிப்பாக, காலர் மைக்கு ஒரு ஸ்பீக்கர் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு வந்து ஒரு காலர் மைக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் கனெக்ஷனோட ஒரு மைக் வாய்ஸ் ஓவருக்கு கண்டிப்பாக தேவை. அந்த மைக் மட்டும் மூணாவது நம்மளுக்கு இந்த வீடியோ மேக்கிங்க்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு திங்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த 3 தான் மெயினாக தேவைங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுங்காக நம்ம பேச கற்றுக்கணும். கற்றுக்கிட்ட கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேசி பழகினாவே அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் தாராளமாக அழகாக பேசிடுவீங்க, அழகாக பேசி எல்லாத்துக்கும் புரிய வச்சிருவீங்க. சரிங்களா? அதனால் எந்த தயக்கமே வேண்டாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் மேக்கிங்கில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நெசரி திங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதில் வச்சிருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். இல்லாதவங்க யூடியூப் ஸ்டார்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு மொபைல் வெர்ஷன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டும் ப்ளஸ் காலர் மைக்கும் வாங்குறது பெஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் வாங்குறது பெஸ்ட். இது கையில் மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்தது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாக நம்ம வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நான் இப்போதைக்கு நெசசிட்டி இந்த வீடியோவில் இந்த 3 விஷயம் மட்டும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவே. இப்போ நான் வந்து இந்த ஃபோன் நம்ம ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபோனில் தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் டேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இனிஷியலாக என்ன உங்களுக்கு அடிஷ்னலாக வாங்கினேன்னா
ஒரு ட்ரைபாட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினேன் நியர்பை என்னோட எங்கள் ஊரில் போய் எங்கள் நியர்பை கடைசியில் ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் மட்டும் வாங்கினேன். அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு 400 தான் வந்துச்சு. இந்த 400ல நான் வந்து ப்ரைஸ்க்கு இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து ஹேண்ட் ரிட்டனா நம்ம பாக்கெட்டில் பஸ் நம்மளோட பேக்ல எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டாண்ட் நியர்பை ஸ்டாண்ட் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு இருக்கும். நல்ல ஸ்டாண்ட் இல்லாமல் என்லார்ஜ் பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சைஸு. இதை வந்து என்லார்ஜும் மேலே பண்ணிக்கலாம். ஃபோன் ஹேண்ட்லிங் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட்லாம் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோம்னா சரிங்களா. இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது நீங்களும் நியர் 350 to 400 450 இருக்குது. நியர்பி 400 நல்ல ஒர்த்தபிள் பீஸாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். இது K7 சொல்லிட்டு K07 சொல்லிட்டு இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த கம்பெனிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலர் மைக் நான் என்ன வாங்கினேன்னா, நான் நிறைய சர்ச் பண்ணேன். நியர்பையாக கொஞ்சம் வேரண்டியாக வாங்கலாம், ப்ளஸ் 1 year 2 years இருக்கட்டும், வேரண்டியாக வாங்கினா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இந்த டிஜிடெக் வந்து இந்த கலர் மைக் யூஸ் பண்ணேன். இங்கே 2 கலர் மைக் இருக்குது, ப்ளஸ் ஒரு ப்ளூடூத் கனெக்ஷனோட இருக்குது, ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 கலர் மைக்கில் நான் இப்போ ஒன்று தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இந்த வாய்ஸ் ஓவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இங்கே பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா. இதில் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து வாய்ஸ் ஓவர் கரெக்டாக நீங்கள் ஹியர் பண்ணிட்டு இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஏன்னா யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்கு. ப்ளஸ் இது 2 இப்போ ஃபோன்லேயும் இப்போ என்னோட கலர் மைக் என்னோட இயர்பீஸ்லேயும் இருக்கு. இந்த டிஜிடெக் இந்த மைக்கை வந்து கலர் மைக் வந்து நான் யூஸ் பண்ணி இப்போ வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் டேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்களா. அதனால வந்து இந்த 3 திங்ஸும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்மார்ட் ஃபோனு ப்ளஸ் ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு ப்ளஸ் ஒரு காலர் மைக்கு. இது 3மே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கண்டென்ட் ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு பேச்சு திறமையை வளர்த்துக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் மேக் பண்ணி ஒரு நல்ல சேனலில் க்ரோத் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, எனிவே இந்த 3 திங்ஸ் வந்து உங்களுக்கு நெசசிட்டி திங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணி போடுறேன், அதனையும் பாருங்கள். தேங்க்யூ, பை பாய்.